பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை அற்புதமாய் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறதை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு முக்கியமான காரியம் சொல்லுகிறார். ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஆண்டு சொல்ற ஒரு அற்புதமான வார்த்தை, என்னுடைய மகள், என்னுடைய மகன், நீ எனக்கு தான் சொந்தம். நீ எனக்கு சொந்தமாக என் கூட இருக்கும்படி மற்ற ஜனத்தை விட்டு நான் பிரித்து எடுத்தேன்னு சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல எல்லாரும் இப்படி இருக்காங்க, எல்லாரும் இப்படி இருக்காங்க, அவங்கள மாதிரி ட்ரெஸ் உடுத்தான்னு, அவங்கள மாதிரி நடந்தான்னு சொல்ல முடியாது. நீங்கள் விசேஷமானவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. மற்றவங்களுடைய வாழ்க்கை வேறு. இயேசுவை அறியாதவங்க அவங்க இஷ்டப்படி வாழ்வாங்க. அவங்க நாகரிகம் வேறு. அவங்க உலகத்தோடு ஒத்து போவாங்க. எல்லாத்தையும் உலக பிரகாரமாக செய்து நியாயம் கற்பிப்பாங்க, இது தப்பு கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. பரிசுத்தமுள்ள தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசுவே சொல்கிறார்ல, அப்போ மற்ற மக்களை போல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. வித்தியாசம். உங்களுடைய நடை, உடை, பேச்சு, பாவனை, செயல்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் இயேசுவனுடைய பிள்ளையாக நடந்து கொள்ளணும். அவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், நான் அவருக்கு சொந்தம், அதனால நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ உலக மக்களை போல வாழ மாட்டீங்கல்ல, அவங்கள போல பேச மாட்டீங்கல்ல. நீங்கள் இயேசுவை போல நடந்து கொள்ளணும். அவரோடு இருக்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடையவள், நான் உம்முடையவன், அப்படியே நடந்து கொள்ளுவேன், உலக மக்களை போல நடக்க மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீங்களே, உங்கள் கூடவே வைத்து கொள்ளும்படி இந்த உலகத்தை விட்டு எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீங்களாப்பா. நீங்கள் விரும்புகிறபடி நாங்கள் நடப்போம். எங்களுடைய நடை, உடை, பாவனை, வாழ்க்கை எல்லாவற்றிலும் உங்களை போல வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மற்ற மக்களுக்கு மத்தியில் நாங்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் பரிசுத்தமானவர்கள், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவோடு நடக்கிறவர்கள் என்று மற்றவர்கள் பார்க்கும்படி உம்மை போல நடந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.